ஒரு கிராமத்துல வாழ்ந்த ஒரு டெய்லர் ஒருத்தர் ரொம்ப சின்சியரா தன்னுடைய வேலைய செஞ்சுட்டு இருந்தாரு. நெறைய பணமும் சம்பாதிச்சாரு. ரொம்ப கண்ணும் கருத்துமா அவரோட வேலையில இருந்தார். ஒருத்தர் அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு கேட்டாராம். "அங்க பாருங்க அந்த இறைச்சி கடைக்காரரு அவரால முடிஞ்ச உதவிய ஏழைகளுக்கு செய்றாரு. இந்த பால்கார அண்ணா கூட பாருங்களேன், ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தினமும் டெய்லி பால் இலவசமா குடுக்குறாரு. இந்த காய்கறி கடைக்காரரும் அதே மாரி பண்றாங்க. உங்களுக்கு இவ்ளோ காசு இருக்கு. நீங்க இவ்ளோ வேலை செய்றீங்கன்னா, நீங்க யாருக்குமே உதவி செய்றதில்லன்னு" சொல்லிட்டு ரொம்ப சலிச்சு சண்டை போட்டு போனாராம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லரும் இறந்துட்டாரு. இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பால் கடைக்காரரு, பின்ன அந்த காய்கறி கடைக்காரரு, இறைச்சி கடைக்காரரு யாருமே உதவி செய்றது இல்லையாம். உதவி செய்றத நிறுத்திட்டாங்களாம். இவருக்கு ரொம்ப சங்கடமாயி போய், "ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருந்தத நிறுத்திட்டீங்கன்னு?" சொல்லி அவர் போய் கேட்டாராம். அப்ப சொன்னாங்களாம், "இவ்ளோ நாள் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி எங்களுக்கு பணம் குடுத்ததே அந்த டெய்லர் தான்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்பதான் அவருக்கு ரொம்ப மனம் நொந்து போயிட்டாராம். ச்சே! இவ்ளோ நல்ல மனுஷன போய் நம்ம திட்டிட்டோமேன்னு. வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. "நீயோ தர்மம் செய்யும்போது, உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு, உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார்." நம்மளும் நெறைய பேத்துக்கு நெறைய நேரங்கள்ல உதவி செய்றோம். அந்த உதவிகள நம்ம எப்படி செய்றோம்? கர்த்தர் பார்க்கும்படி செய்றோமா? இல்ல மனுஷர்கள் பார்க்கும்படி செய்றோமா? கர்த்தர் கணக்கு வைக்கணும்னு செய்றோமா? இல்ல மனுஷர்கள் அத கணக்குல எடுத்துக்கணும்னு செய்றோமா? அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து, நம்ம கர்த்தருக்காக செய்வோம். கர்த்தர் நம்மள நன்மையா நிறைவா ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.